முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், புரட்சி தலைவர் புரட்சி தொழிலர் எடப்பாடியார் அவர்களுக்கும், நம்முடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மன்னன் அவர்களுக்கும், கழகத்துடைய பொருளாளர் மன்னன் அவர்களுக்கும், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், அதே போல முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர், அதே போல உட்பட இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய உட்பட அத்தனை பொறுப்பாளர்கள், நண்பர்கள், கூட்டணியை சேர்ந்த அத்தனை பேருக்கு நன்றிறந்த வணக்கத்தை உரித்தாக்கி ஒரு அற்புதமான அரப்பு நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்து நாளரை ஆண்டுகள் அற்புதமான திட்டங்கள், புரட்சி எம்பாடு திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து சிறப்பான ஆட்சி நடத்தி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக மக்களுடைய பிரச்சனையை எதிர்க்கக்கூடிய முதன்மை தலைவராக பணியாற்றக்கூடிய அண்ணன் சட்டமன்றத்திலே நடந்த நிகழ்வெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, இன்றைக்கு கள்ளக்குறிச்சியுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட 65 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் நாங்களே இப்படி பேசுறது தெரியல, அவ்வளவு உருக்கமாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொட்டிட்டார். என்ன நடந்தது, என்ன இருக்குது எல்லாமே சொல்லிட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர் பத்தி சொன்னார், என்ன நடக்குது, அவருடைய செயல்பாடு பத்தி சொன்னார், அவருடைய ஆளுநரை சொன்னார். எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த ஆளுக்கு வந்தா கூட இவருக்கு அதிகமாக எனக்கு அந்த ஆளுநரை சொன்னார். அதே போல எப்படிப்பட்ட அப்படி குடும்பத்திலிருந்து அவருக்கு வாய்ப்பு நம்முடைய எடப்பாடியார் வந்தாச்சு அதை சொன்னார். அந்த பெருமை அதிமுக இருந்தார் சட்டமன்ற உறுப்பினர். ஆகவே இன்றைக்கு முக்கியமான பிரச்சனை சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவர்கள் தலைமையிலே சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பேச வேண்டும் என்று எதிர்த்து கேட்கிறார். இன்னைக்கு கவனஈர்ப்பு தீர்மானம் எல்லாத்தையும் கொடுப்போம். விதி 55 விதி 56 ஒத்திவைப்பு தீர்மானம் இன்றைக்கு சட்டத்திலே விதிமுறையில் இடம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் கேட்கிறார். ஆனால் இன்றைக்கு அவர் பேசவே விடவில்லை. இன்னைக்கு கேள்வி பதில் எல்லா பிரச்சனையும் கேள்வி கேட்டாலும் செய்ய போறதில்லை. எத்தனையோ கேள்வி கேட்டாச்சு, ஒரு கேள்விக்கு நீங்க பதில் தரப்போது திட்டம் நடைபெற போகுது. ஆனால் இன்றைக்கு இந்த மரணத்துக்கு எதனால் அங்க சாராயம் விற்கப்பட்டது கள்ளச்சாராயம், அது ஏன் தடுக்கவில்லை என்று இதுக்கு முன்னால் விழுப்புரம் மாவட்டத்தில் உங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனை வரும்போது அண்ணன் எடப்பாடி அவர் நேரம் போன சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, அப்போ தடுக்கல. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் உத்தரவின் பேர்ல கவனஈர்ப்பு தீர்மானம் அவர் கையெழுத்து கொடுத்திருக்காரு. அதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்டிப்பாக நடந்திருக்காரு. நடவடிக்கை என்ன, துறை அமைச்சருக்கு போவோம், முதலமைச்சர் துறை அமைச்சர், அந்த அமைச்சர் துறை அமைச்சர், அப்போ அது எடுக்கல, சமாளியம் செய்யல. ஆகவே இன்றைக்கு அது யார் பேசுறாங்க, இன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சியாக இருந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் அதிமுக. ஆகவே நியாயமாக இன்னைக்கு சட்டப்பேரவை தலைவர் அனுமதித்திருக்கிறார். தினமும் கேள்வி கேட்கிறாங்க, தூக்கி வெளியே போடுறாங்க. இன்னைக்கு முழுமையாக தொடர் முழுவதும் நீக்கிட்டாங்க. ஆனால் விதிகளுக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டுதான் இன்றைக்கு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் நாங்களும் போராடணும். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பேச அனுமதித்தால் ஒவ்வொன்றே கேட்டுப்போம். ஏன்னா கேட்ட கேள்விக்கு பதில் பண்ண தயாரா. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்பட்டமா தெரியுது இந்த ஆளுநருடைய தவறு என்று. அது மட்டுமல்ல, இது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொன்னேன். பொள்ளாச்சியிலே அந்த பாலியல் பிரச்சனை பெருசு பண்ணாங்க அண்ணன் முதலமைச்சராக இருப்பாங்க. அப்போ சட்டப்பேரவை துணைத் தலைவரா பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்காரு. இன்னைக்கு இவர் மேல இவர் மகன் மேல அப்பட்டமா இருந்தாங்க. இந்த பிரச்சனையை வெளியே வந்து பெட்டிஷன் கொடுத்ததே அவருதான். அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் இருந்தார். யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்தார். அதுக்கு மேல எல்லாம் சிபிஐ வேணும், ஏன்னா சட்டப்பேரவை துணைத் அவனப்பாரு உடனடியாக சிபிஐ உத்தரவிட்டது எங்க எடப்பாடியார். அவர்தான் உத்தரவிட்டிருக்க. என்ன பண்ணிருக்கணும், முதலமைச்சர் உடனடியாக இந்த பிரச்சனை திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, உறுப்பினர்கள் கவுன்சில் இருக்காங்க, எல்லா பிரச்சனையும் வருது, உடனடியாக என்னுடைய முதலமைச்சராக இருந்தா எடப்பாடியார் உத்தரவிட்டார் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து பதில் படம் அருமையான சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா கள்ளச்சாராய பிரச்சனை, எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணியார் துறை பார்த்தா வெளியே வந்தா. இன்னைக்கு எங்களுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதான் எடப்பாடி வழிகாட்டு எந்த பிரச்சனையும் வரல. அந்த துறை இருக்கே தெரியாம போயிட்டு இருக்கு. எப்படி இருக்குது அந்த துறை? ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதாவது சட்ட ஒழுங்கு துறைத்துறை அம்மா போலவே சிறப்பாக நான் எடப்பாடி சட்ட ஒழுங்கு தெரியல,
நீங்க எங்க மேல நெஞ்சா வைக்கிறாங்க, திமுக சம்பந்தமா இருக்கு, இதுதான் சிபிஐ விசாரணை. சிபிஐ விசாரணைக்கு உடனே உத்தரவிட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்திரிகை ஊடக நண்பர்களா இருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினர் பேசுறது கேட்டீங்க, எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு அந்த எடப்பாடியார் பேசுறதுக்கு வாய்ப்பு தரவில்லை விதிமுறைக்கு உட்பட்டு. இதுக்கு தேர்தலுக்கு முன்னாலும் எதிர்கட்சி தலைவராக அதிமுக செயல்பட்டது, எடப்பாடியார் செயல்பட்டார். ஆனால் ஊடகங்கள்லாம் சில பேர் வந்து எதிர்கட்சியாவே அதிமுக செயல்பட்டு சொல்லிப்பட்டு ஊடகங்கள் அதே போல சாயங்காலம் 4 பேர் கொஞ்சம் டிபெட்ல இப்படியே தான் பேசுறீங்க. ஆனால் எடப்பாடியார்கள் உங்களுக்கு தெரியும், முதலமைச்சருடைய மானிய கோரிக்கையில, காவல்துறை மானிய கோரிக்கையில 2.5 மணி நேரம் பேசினார். இந்த சப்ஜெக்ட் பேசினார். கஞ்சா வைக்கிறாங்க, கள்ளச்சாலை வைக்கிறாங்க, சட்டம் சரியில்லை பேசுறாங்க. நடவடிக்கை எத்தனை பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காரு. 60 பேர் வந்திருப்பாங்க, வந்திருக்க மாட்டேங்குது. ஆகவே எதிர்கட்சியாக அதிமுக மட்டும்தான் செயல்படுது. மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக, தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை ஆளுங்கட்சி செய்கிற தலைமை கட்டிக்கிறது அதிமுக எதிர்கட்சி. மறுக்க முடியுமா? ஊடக நண்பர்கள் எல்லாம் தயவு செஞ்சு ஆட்சி தயவு செஞ்சு விடுங்க, நியாயத்தை சொல்லுங்க. அதிமுக மட்டும்தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய யாருமே நாங்க எதிர்த்து சொல்றாங்க. மத்த கட்சியார் யாருன்னு கூட்டணி கட்சி இருக்காங்க, இந்த பிரச்சனை கம்யூனிஸ்ட் கூட்டம் இருப்பாங்க. உடனடியாக தேர்ந்தெடுத்த பின்னால் எம்எல்ஏ எம்பியாக இருந்தால் உடனடியாக கேள்வி கேட்பாங்க. இந்த கட்சி கேள்வி கேட்கறதில்ல, அதிமுக மட்டும்தான். எடப்பாடியார் மட்டும்தான் கேள்வி அதிமுக மட்டும் எதிர்த்து செயல்படுது. ஆகவே எப்போது தேர்தல் நேரத்தில் இப்படியே மறுபடி நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு கவலை இல்ல. நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, நாங்க 91 வெற்றியை பார்த்துட்டோம். திமுக ஜெயிச்சது 96 தோல்வியை பார்த்துட்டோம். அதுக்கு முன்னால் 2000 வெற்றியை பார்த்துட்டோம், 2011 மிகப்பெரிய வெற்றியை பார்த்துட்டோம், எல்லாம் 2016 தொடர் வெற்றியை பார்த்துட்டோம். ஆகவே அதிமுக தொண்டர்கள் கண்டிப்பாக ஓய மாட்டார்கள், தோல்விய மாட்டார்கள். 2026 கண்டிப்பாக எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சிக்கு வரும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் புதிகாலம் வரும் என்று சொல்லி சிபிஐ விசாரணை உடனடியாக இந்த அரசு உத்தரவு வேண்டும். எல்லாரும் கண்டிப்பாக நீதியை நீதியரசர் நிலைநாட்டுவார் என்று கூறி இந்த அற்புதமான இந்த ஏற்பாட்டை செய்த சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் தலைமையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் உட்பட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. அதே போல சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.